ஐயா நீங்க பயப்படாதீங்க, சரிங்கம்மா. நாங்க இருக்கோம். நீங்க வாங்கின காசுக்கு மேல அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இனி அவருக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். இல்லம்மா, அந்த ஆளு மோசமானவன். கண்டிப்பா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாமா. பண்ணட்டும். அதுக்கு முன்னாடி பேசாம அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அப்பதான் இனிமே உங்ககிட்ட அவர் பணம் கேட்க மாட்டாரு. அவர் மேல எப்படிங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதான் நாங்க இருக்கோம் இல்லையா, வாங்க எங்க கூட வாங்க, பாத்துக்கலாம். இல்லைங்க ஐயா. ஐயா அந்த ஆளுக்கு உங்க பணம் முக்கியம் இல்ல, இந்த வீட்டை புடுங்கறது அவனோட நோக்கமே. அதனால உங்க பிரச்சனை முடியணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும். தைரியமா வாங்க, வாங்கய்யா, வாங்கம்மா. வாங்க. சரிம்மா. வாங்கம்மா. சொல்லுங்க, யாருங்க? ராசாத்தி வீடுதானே இது? ஆமா, நீங்க? நாங்க விசாலாட்சி அம்மாள் அறக்கட்டையில இருந்து வந்திருக்கோம். ஓ, வாங்க வாங்க, ராசாத்தி உள்ளதா இருக்கா, வாங்க வாங்க வாங்க. ராசாத்தி, உள்ள வாங்க, ம். உட்காருங்க. பரவாயில்லைங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ ஏதாவது அதெல்லாம் சொல்லணுமா? ஒண்ணும் வேணாங்க, மேடத்தை பாத்துட்டு போலான்னு வந்தோம். ராசாத்தி, இது வரேன். வணக்கம். இவங்க உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க. உங்களை பார்க்க தான் வணக்கம். வந்தோம். உட்காருங்க. அறக்கட்டளையில இருந்து வந்திருக்காங்க. சரி, வாங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க விசாலாட்சி அம்மாள் அறக்கட்டையில இருந்து வந்திருக்கோம். எங்க அறக்கட்டளையோட ஆண்டு விழால சமூகத்துக்கு சிறப்பா சேவை செஞ்சவங்கள கௌரவிக்கிற விதமா ஒரு விருது தரப்போறோம். மொத்தமா 5 பேர் செலக்ட் பண்ணி தருவோம். இந்த வருஷம் 5 பேர்ல உங்களையும் ஒருத்தரா செலக்ட் பண்ணிருக்கோம். என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? அந்த விருதுக்கு நீங்க தானே அப்ளை பண்ணிருந்தீங்க? நானா? ஆமா மேடம், நீங்க தான் மெயில் பண்ணிருந்தீங்க. அதுலதான் நீங்க பண்ண உதவி எல்லாம் ஆதாரத்தோட இருந்துச்சு. அத பார்த்து பரிசீலனை பண்ணி தான் உங்களையே நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் மேடம். இல்லங்க, நான் அப்ளை பண்ணல. இது இந்த விருது எனக்கு இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்க போட்டோ, அட்ரஸ், போன் நம்பர் உங்க மெயில் ஐடியில இருந்து தான் எங்களுக்கு வந்தது. அதுல இந்த லாக்டவுன் பீரியட்ல புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு சாப்பாடு போட்டது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தது, எல்லா டீட்டெயிலும் வந்தது. இவ்ளோ மெயில் பண்ணிட்டு கேட்டா எதுவுமே தெரியலன்னு சொல்றீங்க? சத்தியமா நான் அப்ளை பண்ணலங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்க அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல, நான் எதுவும் பண்ணல. நானும் எதுவும் பண்ணலையே ராசாத்தி. மாமா, நீங்க தான் இந்த வேலையை பாத்தீங்களா? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? நான் தான் உன்னோட ப்ரொஃபைல மெயில் பண்ணி விட்டேன். எதுக்கு மாமா? இல்ல, நீ எவ்வளவு உதவி பண்ணிருக்க, அதுக்கான அங்கீகாரம் கொடுத்து உன்னை கௌரவிக்க வேணாமா? இது தேவையில்லாத விளம்பரம் மாமா, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. என்ன தெய்வம் இப்படி சொல்றா? அவன் காசு செலவு பண்ணி விருது வாங்கிட்டு இருக்கான், தானா தேடி வந்த விருது வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் ராசத்தி? அண்ணே, மத்தவங்க எப்படியோ அது நமக்கு வேண்டாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பண்ற விஷயம் நமக்கு மனநிறைவா இருந்தா போதும். இந்த மாதிரி விருது வாங்கினா நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும். அப்படி யோசிக்காத ராசாத்தி, இது உனக்கான அங்கீகாரம். ஆமா ராசாத்தி, இதை நீ வீண் விளம்பரமா நினைக்காத. நீ இப்ப போய் விருது வாங்கினா உன்னை பார்த்து இன்னும் 4 பேர் இந்த மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க. ஆமா, அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு மோட்டிவேஷனலா இருப்பல்ல. மாப்பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல உன்னை பத்தி அவங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அவங்களும் உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க ராசாத்தி. இப்ப நீ வேண்டான்னு சொன்னா மாப்பிளைக்கு தான் சங்கடம். ராசாத்தி, சும்மா போயிட்டு வாயேன். இல்ல மாமா, வேண்டாம் மாமா, சாரிண்ண. இத பாரு, நீ உதவி பண்ணது உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ இப்ப விருதை வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அதை பாக்குற லட்சக்கணக்கான பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும். அதனால அவங்களும் உன்ன மாதிரி மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு தோணும். இதனால பல பேர் கஷ்டத்துல இருந்து மீள்வாங்க. இத பாரு, உனக்கு வேணா எனக்கு வேணா, நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ பேர் உதவி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டம் போகணும்னா நீ இந்த விருதை வாங்கணும்.
நீ அவங்களுக்காகவாது வரேன்னு சொல்ல. சரி மாமா. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டோம் மேடம். நீங்க வரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இன்விடேஷன் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க, நீங்க கண்டிப்பா வரணும். சரியா? நீங்க எல்லாருமே கண்டிப்பா வரணும். கண்டிப்பா. அண்ணி போன் பண்றாங்க. அண்ணி சொல்லுங்க. நீ சித்தி, நான் இலக்கியா பேசுறேன். இலக்கியா நீயா? சொல்லு, என்ன அதிசயமா போன் பண்ணிருக்க? அதிசயம் தான் சித்தி. அத்தைக்கு விருது கொடுக்க போறாங்க சித்தி. அன்னிக்கு விருதா? நிஜமாவா சொல்ற? என்ன விருது? எதுக்கு விருது? விசாலாட்சி அம்மன் அறக்கட்டளையில இருந்து சிறந்த இளம் சமூக சேவைக்கான விருது தர போறாங்களா சித்தி. ஓ, சமூக சேவை செஞ்சதுக்கு விசாலாட்சி அம்மன் அறக்கட்டளையில இருந்து அவார்ட் கொடுக்கறாங்களா? இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போறதா நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். அன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி விருதுக்கு தகுதியானவங்க நம்ம ராசாத்தி அண்ணி தான். இதெல்லாம் வேற யாருக்கும் வாங்குற தகுதியே கிடையாது. பாத்தியாமா அவளுக்கு நக்கல? ஆமாண்டி, நம்மளதான் ஜாடமடையா சொல்றான். ஆமா சித்தி, அத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் அத்தை போன்ல இருந்து கால் பண்ணேன். சந்தோஷமான செய்தியை சொல்லிருக்கேன். நான் வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரிங்க சித்தி. என்னங்க? என்ன புனிதா? ராசாத்தி அன்னைக்கு விருது தராங்களாங்க. அக்காவுக்கு விருதெல்லாம் சாதாரணம் தானே. அக்காவோட மனசு அப்படி. மாலை, மரியாதை, கௌரவம் எல்லாம் நம்மள தேடி வரணும், நாம தேடி போக கூடாது. எங்க அக்காவுக்கு அது தானா தேடி வரும். ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஆள் ஆளுக்கு பில்டப் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஏதோ இத்து போன ஒரு அறக்கட்டளையில இருந்து ஒரு வீணா போன விருத அவளுக்கு தர போறாங்க. இத போய் ஏதோ ஜனாதிபதி கையில வாங்குற மாதிரி இவ்ளோ சீன் போடுறீங்க. இத்து போனதாவே இருக்கட்டும் அண்ணி, ஆனா அத வாங்க கூட நமக்கு வழி இல்லையே. அப்புறம் எதுக்கு வாயை கொடுத்து வாங்கி கட்டுக்கிறீங்க? சும்மா இரு புனிதா. கண்மணி அக்காவுக்கும் விருது தருவாங்க. ஆனா என்ன, அந்த விருது பேரு அடுத்தவங்க குடிய கெடுக்கும் பெண்மணின்னு இருக்கும் இல்லக்கா? என்னடா எல்லாரும் சேர்ந்து என் பொண்ண நக்கல் அடிக்கிறீங்களா? ராசாத்திக்கு சப்போர்ட் பண்ண இனிய இருக்கான். ஆனா என் பொண்ணுக்குன்னு வந்து வாச்சிருக்காரு ஒரு மாப்பிள்ள. அவர் எப்பவுமே திட்டுறதுக்கு தான் லாய்க்கு. உங்க பொண்ணு நடந்துக்கிறத பொறுத்து தான் மாமா உங்க பொண்ணு கிட்ட நடந்துப்பாரு. நீ யாரா எனக்கு உபதேசம் பண்றதுக்கு? ஏங்க, இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகுது, வாங்க. ஏண்டி, இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறாரு, என்கிட்ட பேசினா டைம் வேஸ்ட் ஆயிடுமாமில்ல? டைம் நிறுத்துங்க. கலெக்டரோ கணக்கு புள்ளையும் தண்டமா உட்காந்து தின்னல உங்கள மாதிரி. வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாத்தியாடி இந்த ஆமா மூஞ்ச என்ன பேச்சு பேசுது பாரு. முதல்ல ஒரு பிளான போட்டு இதுங்க ரெண்டுத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். மா, இதுங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராசாத்தி தான். அவளை சும்மாவே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. இதுல அவளுக்கு விருது வேற கொடுக்கறாங்களாம். விருது அந்த அறக்கட்டளைக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே ராசாத்திக்கு விருது கொடுப்பாங்க போல இருக்கு. ஏன் கண்மணி இப்படி சலிச்சுக்கிற? உனக்கு ஒரு விருதை வாங்கி போட்டுருவோம். லூசா நீ? அது என்ன கடையில கிடைக்கிற பொருளா? ஏய், நீ எந்த காலத்துல இருக்கிற? சில விருதெல்லாம் காசு கொடுத்து வாங்கறது தான்.
அந்த அறக்கட்டளையில ஏதாவது 1-2 கேஸ் காசுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கும். அவங்கள காசால அடிச்சா தானா கொடுத்துட்டு போறாங்க. முதல்ல அது என்ன அறக்கட்டளை, எதுக்கு விருதுன்னு பாரு. மா இது பாரு. ஏய், இத பத்தி தான் பேப்பர் டிவில அடிக்கடி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆமாம்மா, இதுக்கு அப்ளை பண்ண இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அப்ப நீயும் அப்ளை பண்ணு கண்மணி. அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணிருக்கணுமே. அடியே, அந்த ராசாத்தி என்ன பண்ணா? 4 பேருக்கு சோறு போட்டா, அவ்வளவுதானே? நாம கூட அந்த முகாம்ல இருக்கிற எல்லாருக்கும் சோறு போட்டோம்ல, அது கூட மானே தேனேன்னு ஏதாச்சும் போட்டு அனுப்பி விடு. அதுல ஏதாச்சும் கருப்பாடு சிக்குச்சுன்னா நாமளும் விருது வாங்கி அந்த ராசாத்திய விட நாமளும் உசத்தியானவங்கன்னு காட்டிக்கலாம். அப்படிங்கிற? ஆமாண்டி. அனுப்பு அனுப்பு. அட பாவீங்களா, என்ன ஒரு பொறாம. ராசாத்தி அன்னைக்கு விருது கொடுக்கறாங்க, உடனே அதை காசு கொடுத்து வாங்கலான்னு கூசாம பிளான் போட்டுட்டு இருக்காங்க. திருந்த மாட்டாங்க. பாரு. ஆ, ஆ, அம்மா அமிச்சிட்டேன். ஆ, ஆ. ஆமா, அதுல ஏதாச்சும் போன் நம்பர் இருக்கான்னு பாரு. ஆ இருக்கு. ஆ, சரி சரி, அவங்களுக்கு போன் பண்ணி பேசு. முடிய கட்டி மலையை இழுத்து பாப்போம். வந்தா மலை, போனா முடிதானே. பேசு பேசு. இரு. எப்படி நீங்க காசு கொடுத்து இந்த விருதை வாங்குறீங்க நானும் பாக்குறேன். ஹலோ, தேங்க்யூ. மா, நீ சொன்ன மாதிரி சரியான கருப்பாடு சிக்கிருச்சு. அவகிட்ட எல்லாம் பேசிட்டேன். கண்டிப்பா அவளை நேர்ல பார்த்தா நமக்கு அவ அடிமையாயிடுவா. அப்படியா? சரி, அப்புறம் எனக்கும் தான் விருது. சூப்பர் கண்மணி. கண்மணியா கொக்கா? ஹே ராசாத்தி, உனக்கு மட்டும்தான் விருது வாங்க தெரியுமா? உனக்கு முன்னாடி நான் விருது வாங்கி காட்டுறேன்டி. எப்படி நீங்க காசு கொடுத்து விருது வாங்குறீங்க நானும் பாக்குறேன். டைம் கரெக்டா வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வெல்கம். தேங்க் யூ மேடம் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. உட்காருங்க சார். ஐயா, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க மேடம். இங்க உட்காருங்க. காய்கறி எல்லாம் கரெக்டா அனுப்ப சொல்லிட்டல? அனுப்ப சொல்லிட்டு மாப்ள. இரு, நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இதுல உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம். கண்மணி,
ஃபங்க்ஷனை பெரிய லெவல்ல பண்றாங்க போல இருக்கு. இங்கதானே வர சொன்னா? காணுமே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். பண்ணு. ஹலோ, நாங்க இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? வெளியே என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இருக்கோம். உங்களுக்கு லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள வாங்க. இது உடனே வரும். மா, உள்ள வர சொல்றா, வா. வாங்க வாங்க. மா, நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல? ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கேம்மா. மாட்டினா என் வேலையே போயிடும். உங்களுக்காச்சும் வேலை தான் போகும், ஆனா எனக்கு மானமே போயிடும். நீங்க யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாம இருந்தாலே போதும். சரிங்கம்மா. மா, இந்தாங்க. இங்க பாருங்க, எனக்கு அவார்டு அந்த ராசாத்தி முன்னாடியே கிடைக்கணும். நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ராசாத்தி வாங்கணும். பணம் வாங்கிட்டேன்ல, அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே நான் பண்றேன். சரி, வாமா. கண்மணி, நிறைய பேர் வந்திருக்காங்கடி. இது உனக்கு நிறைய பேரா? வாய் மூடிட்டு வா. இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. சரி, வாமா. என்னம்மா ராசாத்தி, இரும்படிக்கிற இடத்துல ஈக்களுக்கு என்ன வேலைன்னு தானே யோசிக்கிற? ஏய் அழகு, பார்த்து பேசு. இது என்ன உங்க அப்பா வீட்டு இடமா? நீங்க மட்டும் தான் வரணுமா? நாங்கெல்லாம் வரக்கூடாதா? அஜிஜியோ, நீங்க எங்க வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் போலாம். நீங்க வராம எப்படி? அண்ணே, அவங்க வந்தா என்ன போனா என்ன, நம்ம வந்து வெளியே பார்க்கலாம். டேய், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவார்டை வாங்கிட்டு அமைதியா போயிடுவோம். நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. அது அப்படிதான். நீ வா கண்மணி, வா 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 வா. பயந்துட்டு. கண்மணி, பாத்தியா அவங்க முகம் அப்படியே மாறி போச்சு பாத்தியா? ஆமா ஆமா, பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏய், கால் மேல கால் போட்டுக்கடி. பா, ஏசி கம்மியா இருக்குல்ல? அம்மா. சரி சரி சரி. அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி அம்மாள் அறக்கட்டளையோட 25வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்கிறோம். நமது அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் படிக்க வசதி வாய்ப்பில்லாத நலிவடைந்த ஏழை எளிய மாணவர்களை தத்தெடுத்து படிக்க வச்சிட்டு இருக்கு. அது போக மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் பல பல சேவைகள் செஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்மளால ஓரளவுக்கு தான் செய்ய முடியுது. அதனால வெளியில தனி நபர்களா இருந்து இந்த சமூகத்திற்கு நல்லது பண்ற நபர்கள்ல சிலரை தேர்ந்தெடுத்து சிறந்த சமூக சேவைகளுக்கான விருதை கொடுத்து கௌரவிக்கிறதுக்காக நம்ம அறக்கட்டளை தன் கடமையை செஞ்சிட்டு இருக்கு. இந்த வருடமும் அப்படி சிலரை தேர்ந்தெடுத்திருக்கோம். கலெக்டர் அவர்களால் வர காலதாமதமாகும் காரணத்தினால் இந்த விருது வழங்கும் நிகழ்வை தொடங்குமாறு கலெக்டர் அவர்களிடமிருந்து செய்தி வந்துள்ளது. கலெக்டர் விழாவை தொடங்கிய பின் வந்து கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். என்னடி இது, கலெக்டர் கையால விருது வாங்குவன்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. மா, கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. இந்த வருடம்
சிறந்த சமூக சேவைக்காக விருது வாங்க போகிறவர்கள் அஸ்வினி, ஆண்டாள், கண்மணி, ராசாத்தி ஆகிய 4 பேர்களையும் சிறந்த சமூக சேவைக்கான விருதை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கண்மணிக்கா?